வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சர் ஆர்தர் கானன் டாயல் எழுதின ஒரு அருமையான ஷெர்லாக் ஹோம்ஸ் சிறுகதை. பார்க்க போறது ஒரு கொலை மர்மத்தை விடுவிக்கிறது மட்டும் அல்ல. கரெக்ட். இதுல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த கதை ஒரு அற்புதமான உண்மையை நமக்கு காட்டுது. ஒரு மனுஷனோட மிகப்பெரிய எதிரி அவனோட அகங்காரம் தான். ஓஹோ. இங்க ஹோம்ஸ் ஒரு கொலையாளியை பிடிக்க வெறும் தடயங்களை மட்டும் நம்பி இல்லை, அந்த கொலையாளியோட ஈகோவை வச்சே ஒரு பொறி அமைக்கிறார். அப்படியா? ஆமா. தம் பலவீனத்தையே ஒரு பெரிய ஆயுதமா மாத்தி எதிரிய தானாவே சிக்கரிக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் இது. அதைத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, கதைக்குள்ள போலாம். கதை ஆரம்பிக்கிறதே திருமதி ஹட்சனோட பதட்டமான குரல்ல தான். ஆமா, அவங்க நேரா டாக்டர் வாட்சன் கிட்ட ஓடி போய் அவர் இறந்து கொண்டிருக்கிறார் வாட்சன்னு சொல்றாங்க. 3 நாளா ஹோம்ஸ் படுக்கையில இருக்கிறதாகவும் முகமெல்லாம் எலும்பும் தோலுமா ஆயிடுச்சுன்னு அங்க பதறாங்க. இங்கேயே ஹோம்ஸோட நாடகம் ஸ்டார்ட் ஆயிடுது. பகுத்தறிவின் சிகரமான ஹோம்ஸ் டாக்டரை கூப்பிட வேணான்னு சொல்றாரு. ஆனா யார வர சொல்றாரு? அவரோட நெருங்கிய நண்பர் டாக்டர் வாட்சன். ஆனா வாட்சன் அறைக்குள்ள நுழைஞ்சதும் வார்த்தை என்ன தெரியுமா? தள்ளி நில், அங்கே இரு அப்படின்னு ஒரு கர்ஜனை. இது ரொம்ப முக்கியமான ஒரு உத்தி. ஏன்? இது வாட்சனையும் கதைய படிக்கிற நம்மளையும் உடனே ஒரு குழப்பத்துக்குள்ள தள்ளுது. ஒரு விதமான தவிப்பு, என்ன நடக்குதுன்னே புரியாம நம்மள நிலைதடுமாற வைக்கிறாரு. ஆமா, வாட்சன் தன் நண்பனை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அந்த அறையோட சூழலை வர்ணிக்கும்போதே நமக்கே ஒரு மாதிரி ஆகுது. எலும்பும் தோளுமான உருவம், கண்கள்ல ஒரு காய்ச்சலின் வெளிச்சம், வத்தி போன கன்னங்கள், அப்புறம் உதடுகள்ல பொடிஞ்சிருந்த அந்த தடித்த கருப்பான படிமம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஆமா, தனக்கு சுமுத்ராவில இருந்து வந்த ஒருவித கூலி நோய் இருக்குன்னு, அது தொட்டா பரவிடும்னு ஹோம்ஸ் சொல்றாரு. ஹோம்ஸோட தந்திரம் இங்கதான் ரொம்ப தெளிவா தெரியுது. அவர் நோயால பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல, நோயை நடித்து கொண்டிருக்கிறாரு. சரி. ஹோம்ஸ் ஒரு திறமையான டாக்டர்னு ஹோம்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க ஒரு பொது மருத்துவர் மட்டும்தான், இந்த நோயை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வாட்சனோட திறமையே கேள்விக்குள்ளாக்குறாரு. ஆனா அது கொஞ்சம் ரிஸ்கான மூவ் மாதிரி தெரியலையா? வாட்சன் ஒரு நல்ல டாக்டர். ஹோம்ஸோட நாடகத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பே இல்லையா? நல்ல கேள்வி. அதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருந்துச்சு. அதனாலதான் ஹோம்ஸ் அந்த நோய்க்கு ஒரு எக்ஸாட்டிக் பேர் கொடுக்கறாரு. இது சாதாரண காய்ச்சல் இல்ல, சுமத்ராவிலிருந்து வந்த ஒரு விசித்திரமான நோயின்னு சொல்லி இது வாட்சனோட அனுபவத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு நம்ப வைக்கிறாரு. ஓ, அப்போ வாட்சனை உளவியல் ரீதியா ஒரு தற்காப்பு நிலைக்கு தள்ளுறாரா? கரெக்ட். ஒருவேளை நமக்கு தெரியாத நோயா இருக்குமோன்னு வாட்சனே சந்தேகப்பட வைக்கிறாரு. அவரை பரிசோதிக்க விடாம தடுக்கிறது தான் முதல் நோக்கம். ஒருவேளை வாட்சன் நாடி பிடிச்சு பார்த்திருந்தா கூட நாடகம் ஆரம்பிச்ச இடத்திலே முடிஞ்சிருக்கும். ஆமா. அந்த கட்டுப்பாட்டை நிலைநிறுத்த அவர் எவ்வளவு தூரம் போறாருன்னா, வாட்சன் அவரை நெருங்க முயற்சிக்கும் போது ஹோம்ஸ் ஒரு புலி மாதிரி பாய்ந்து அரைக்கதவு பூட்டிட்டு சாவியை எடுத்துக்கிட்டு மறுபடியும் படுக்கையில விழுந்துடுறாரு. அங்கதான் அவரோட விசித்திரமான நடத்தை உச்சத்தை அடையுது. அங்க சிதறி கடந்த பொருள்களுக்கு நடுவுல இருந்த ஒரு சின்ன கருப்பு வெள்ளை தந்தப்பெட்டிய வாட்சன் எடுக்க முயற்சி பண்ணும்போது ஹோம்ஸ் தெருவுக்கே கேட்டிருக்கும் அளவுக்கு ஒரு பயங்கரமான அலறலை வெளிப்படுத்துறார். ஆமா, இது ஒரு உன்னதமான கேனன் டாயல் உக்தி. ஒரு உயிரில்லாத பொருளுக்காக ஏன் இவ்ளோ பெரிய ரியாக்ஷன்? அதுதான் புரியல. இது அந்த பெட்டி தான் இந்த மர்மத்தோட மையம்னு நமக்கு மறைமுகமா உணர்த்துது. கானன் டாயல் எப்போதுமே முக்கியமான ஆதாரத்தை நம்ம கண்ணு முன்னாடி வச்சுட்டு அதோட முக்கியத்துவத்தை வேற ஏதாவது ஒரு நாடகம் மூலமா மறைச்சிடுவாரு. சொல்லப்போனா ஹோம்ஸ் வேணும்னே வாட்சனோட கவனத்தை அந்த பெட்டி மேல ஈர்க்கிறாரு, ஆனா தொடவிடாம தடுக்கிறாரு. சரியா சொன்னீங்க. அதனால அந்த பெட்டி மேல இருக்கிற மர்மம் இன்னும் அதிகமாகுது. அதுக்கப்புறம்தான் கதையோட மிக முக்கியமான கட்டளை வருது. சரியா சாயங்காலம் 6 மணிக்கு கீழ்புர்க் தெருவுல இருக்கிற திரு கல்வர்டன் ஸ்மித் என்பவரை கூட்டிட்டு வர சொல்லி வாட்சனை அனுப்புறாரு. அவர்தான் இந்த நோய்க்கான நிபுணர். அவரால மட்டும்தான் என்னை குணப்படுத்த முடியும். எப்படியாவது அவரை வர சம்மதிக்க வைங்கன்னு சொல்றாரு. ஆனா இங்க ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஸ்மித் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுக்கு வந்தாகணும்னு ரொம்ப கராரா சொல்லிடுறாரு. இங்க நேரத்தோட பங்கு ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன் சரியா 6 மணி? ஆமா, அது ஏன்? இது தற்செயலானதில்ல. இது முன்கூட்டியே ரொம்ப துல்லியமா திட்டமிடப்பட்ட ஒரு செயல்னு காட்டுது. ஹோம்ஸ் இங்க நோயில உளரல, அவர் ஒரு நாடகத்தை இயக்கிட்டு இருக்காரு. ஓ, ஒரு டைரக்டர் மாதிரி. அதான் வாட்சன் ஸ்மித்னு ஒவ்வொருத்தருக்கும் சரியான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸ்மித் அந்த நேரத்துல தான் வீட்ல இருப்பாருன்னு ஹோம்ஸ்க்கு தெரியும். அது மட்டும் இல்லாம தன் திட்டம் வேலை செய்ய, அதாவது ஸ்மித் பேசும்போது சரியான வெளிச்சமும் சூழலும் தேவைன்னு அவர் உணர்ந்திருக்காரு.
எல்லாமே ஒரு பக்காவான ஸ்கிரிப்ட். வாட்சனும் கிளம்பி வில்லனான கல்வர்டன் ஸ்மித்தை சந்திக்கிறாரு. ஸ்மித்தோட தோற்றம் அருமையா விவரிக்கப்பட்டிருக்கு. பெரிய மஞ்சள் நிறமான முகம், இரட்டை நாடி, உயரமான வழுக்கை தலை. ஆரம்பத்துல ரொம்ப கோவமா இருக்காரு. ஆனா ஹோம்ஸோட பேரை கேட்டதும் அவரோட அணுகுமுறை மாறுது. வாட்சன் கிளம்பும்போது கண்ணாடியில ஸ்மித்தோட முகத்துல ஒரு குரூரமான புன்னனைய பாக்குறாரு. அந்த வர்ணனை நிஜமா எனக்கு ஒரு நிமிஷம் உடம்பை சிலிர்க்க வச்சிருச்சு. அந்த புன்னகையில தான் மொத்த கதையும் அடங்கியிருக்கு. இங்கதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த ஈகோ ட்ராப் வேலை செய்ய ஆரம்பிக்குது. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஸ்மித் தன்னை ஒரு மருத்துவ நிபுணரா கூப்பிடுறாங்கன்னு நம்பல. தம் பரம எதிரியான ஷெர்லாக் ஹோம்ஸ் சாக கிடக்குறான், அவன் அந்த கோலத்துல பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறான். ஓஹோ! அவன் ஹோம்ஸ குணப்படுத்த வரல, தன் எதிரி இறப்பதை பார்த்து ரசிக்க ஏளனம் செய்ய வர்றான். என் எதிரி என் மரணத்தை பார்க்க நிச்சயம் வருவான்கிற ஒற்றை உளவியல் நம்பிக்கையில தான் ஹோம்ஸ் தான் உயிரையே பணயம் வச்சு இந்த முழு திட்டத்தையும் அமைச்சிருக்காரு. ஹோம்ஸோட அறைக்கு ஸ்மித் வர்றாரு. வந்ததும் ஹோம்ஸ் தன் சக்தியை எல்லாம் திரட்டி விளக்கின் ஒளிய கொஞ்சம் குறைன்னு சொல்றாரு. ஆமா, அறை இருட்டான அந்த அறையில வாட்சனை கட்டிலோட தலைப்பகுதிக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்க சொல்றாரு. அவங்க 2 பேரும் தனியா இருக்கிறதா நம்புற ஸ்மித் தன் உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. கரெக்ட். அகங்காரத்தால கண்மூடித்தனமா இருக்கிற ஸ்மித் நேரடியா அந்த பொறியில விழுகிறார். ஹோம்ஸ், நீதான் உன் அண்ணன் மகன் விக்டர் சாவேஜை கொன்றான்னு பலவிதமான குரல்ல சொல்ல. ஸ்மித் சிரிக்கிறாரு. ஆமா, நான் தான் கொன்றேன், உன்னால நிரூபிக்க முடியலன்னு ஆணவத்தோட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி விஷம் தடவின கூர்மையான சுருள்வில் கொண்ட தந்தப்பெட்டியத்தான் ஹோம்ஸுக்கும் அனுப்புனதா பெருமையா ஒத்துக்கிறாரு. அந்த ஒரு வரியில நான் தான் உன்னை கொன்றேன் என்ற உண்மையுடன் நீ இறந்து போகலாம் அவரு கொக்கரிக்கும்போது அதுதான் நாடகத்தோட உச்சக்கட்டம். அந்த ஒரு நொடியில அதிகார நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுது. ஆனா அது ஹோம்ஸுக்கும் கட்டிலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற வாட்சனுக்கும் நமக்கும் தான் தெரியுது. ஆமா, ஸ்மித் தன்னை ஜெயிச்சதா நினைக்கிற அந்த தருணத்துல தான் அவர் முழுசா தோத்து போறார். இதுதான் திட்டத்தோட மேதைமை. மிகச்சரியா சொன்னீங்க. ஹோம்ஸ் ஒரு தனிமைங்கிற மாயையை உருவாக்கியிருக்காரு. சாட்சி யாரும் இல்லைங்கிற தைரியத்துல ஸ்மித் தன் குற்றங்களை எல்லாம் ஒப்புக்கிறாரு. இது ஒரு சைக்கலாஜிக்கல் செக்மேட். அப்புறம் என்ன, திருப்பு முனைதான். ஸ்மித்த அந்த தந்தப்பெட்டியை எடுத்துட்டு போகும்போது ஹோம்ஸ் தாம் பலவீனமான குரல்ல விளக்க முழுசா ஏற்றுங்கன்னு கத்துறாரு. அதுதான் அது சிக்னல். அடுத்த கணம் ஹோம்ஸ் தான் இயல்பான கம்பீரமான குரல்ல வாட்சன் ஒரு சிகரெட் கொடுங்கன்னு கேக்குறாரு. ஸ்மித் அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்க காவல்துறை மேலாளர் மார்டன் உள்ளே நுழைகிறார். பொறி மூடிக்கொண்டது. இங்கதான் கதையோட முழு நோக்கமும் நமக்கு புரியுது. இது ஹோம்ஸோட நோயை குணப்படுத்துற கதை இல்ல. இல்லவே இல்ல. இது ஏற்கனவே நடந்த ஒரு கொலைக்கு, அதாவது விக்டர் சாவேஜ் கொலைக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை பெறுவது பற்றியது. ஸ்மித் தன் அண்ணமகனை கொன்னத ஹோம்ஸால சட்டப்படி நிரூபிக்க முடியல. அதனால கொலையாளிய வெளியே கொண்டு வர ஹோம்ஸ் தன்னையே அடுத்த பாதிக்கப்பட்டவரா மாத்திக்க வேண்டியிருந்துச்சு. ஆமா, இது ஒரு அற்புதமான வியூகம். இந்தளவுக்கு ஒரு கச்சிதமான ஏமாத்துற வேலை எப்படி சாத்தியமாச்சு? கதை கடைசியில ஹோம்ஸே அதை விளக்குறாரு. 3 நாள் பட்டினி கிடந்திருக்காரு. அப்புறம் கொஞ்சம் முக ஒப்பனை. ஆமா, நெத்தியில பளபளப்புக்காக வாசலின் களிம்பு, கண்ண எலும்புகள்ல காய்ச்சல் மாதிரி ஒரு தோற்றத்துக்காக சிவப்பு வர்ணம், உதடுகள்ல காய்ந்து போன தோற்றத்துக்காக தேன் மெழுகு. கடைசியா அந்த கண்களை விரிவடை செய்ய பெல்லடோனான்னு ஒன்ன பயன்படுத்தினாதான் சொல்லுவாரு. பெல்லடோனாங்கிறது ஒரு செடியில இருந்து எடுக்கிற சாறு. அது உண்மையில ஒரு விஷம்தான். ஆனா ரொம்ப சின்ன அளவுல பயன்படுத்தினா அது கண்ணோட பாப்பாவை, அதாவது பியூப்பிள்ல பெரிதாக்கும். ஓ, அப்படியா? அந்த காலத்துல கண் மருத்துவர்கள் பரிசோதனைக்காக இதை தான் பயன்படுத்தினாங்க. ஹோம்ஸ் தனக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க இந்த அறிவியல் உண்மையை பயன்படுத்திக்கிறாரு. அப்போ அந்த தொட்டா பரவும் நோய்ங்கிற கதை, அதுதான் இந்த நாடகத்தோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். அந்த கதை ஒரு திறமையான டாக்டரான வாட்சன் கிட்ட இருந்து மருத்துவ பரிசோதனையை தடுக்கிறதுக்காக புனையப்பட்டது. சரி. ஏன்னா இந்த நாடகம் வாட்சனை ஏமாத்துற அளவுக்கு உண்மையானதா இருக்கணும். தன் நெருங்கிய நண்பரையே ஏமாத்த முடிஞ்சா அகங்காரத்துல இருக்கிற ஸ்மித்தையும் சுலபமா ஏமாத்திடலான்னு ஹோம்ஸ் கணக்கு போட்டிருக்காரு. கரெக்ட். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, ஹோம்ஸோட மிகப்பெரிய பலம் அவரோட தர்க்கம் மட்டும் இல்ல, மனித உளவியலை பற்றிய அவரோட ஆழமான புரிதல் தான். ஆமா, ஒரு எதிரியோட மிகப்பெரிய பலம்னு அவன் நினைக்கிறது எதுவோ அதையே அவனோட வீழ்ச்சிக்கான காரணமா மாத்திர திறன். சில நேரங்கள்ல உண்மைய வெளிக்கொண்டு வர்றதுக்கான சிறந்த வழி
ஒரு கச்சிதமான மாயைய உருவாக்குறது தான் இந்த கதை அழகா காட்டுது. உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். இந்த கதை ஹோம்ஸ் தன்னோட நம்பகமான உயிருக்குயிரான நண்பனான வாட்சனை ஏமாத்துறத முழுமையா நம்பியிருக்கு. ம், தன் நண்பன் சாக போறான்னு வாட்சன் அனுபவிச்ச அந்த மன உளைச்சல் உண்மையானது. இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுப்புதில்ல? என்ன கேள்வி? நீதியை நிலைநாட்டுகிற ஒரு பெரிய நோக்கத்துக்காக நமக்கு நெருக்கமானவங்கள இப்படி ஏமாத்துறது அல்லது கையாளுவது சரியா? ஒரு இலக்கு எவ்வளவு உன்னதமா இருந்தாலும் அதை அடைய நாம பயன்படுத்துற வழிமுறைகள் எப்போ தார்மீக ரீதியா கேள்விக்குள்ளாவுது. இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.